கேமர்ஸ் வெல்கம் பேக் டு கோட்ஸ் கேமிங் ஐடி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம எக்யூப்மெண்ட்டை எப்படி ஈஸியாக மேக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து க்ளோரி ஷைனி ஓர் இந்த ஓர்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு 4 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அந்த 4 டிப்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் பேஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை வந்து ஈஸியாக மேக்ஸ் பண்ணிடலாம். இந்த 4 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதில் 3 டிப்ஸ் வந்து முக்கியமானது. ஒரு டிப்ஸ் வந்து எக்ஸ்பர்சனல் கேஸ் தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், யூஸ் பண்ணலனாலும் ஒன்று. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. கேமர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறீங்கன்னா சிடபிள்யூஎல் தான். சிடபிள்யூஎல்ல வந்து எப்படி ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம அட்டாக் பண்ணுறோம்ல, சிடபிள்யூஎல் வார் அட்டாக் பண்ணுவோம். ஸோ சிடபிள்யூஎல் அட்டாக் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சைடில் ஷோ ஆகும். ஸ்டாரி ஓர் எவ்வளோ வருது, ஷைனி ஓர் எவ்வளோ வருது, க்ளோரி ஓர் எவ்வளோ வருதுன்னு. அந்த இது வந்து நீங்கள் ஹையர் பேஸ், உங்களுக்கு ஹையாக பேஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அதை காட்டி கூட காமிக்கும். நீங்கள் லோயர் பேஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா அதை காட்டி கம்மியாக காமிக்கும் கைஸ். இதுதான் பேசிக்கு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் சிடபிள்யூஎல் நடத்தும் போதே நார்மல் வார் ப்ளே பண்ண முடியுமா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, கன்ஃபார்மாக ப்ளே பண்ண முடியும் கைஸ். நார்மல் வாரும் சிடபிள்யூஎல் நீங்கள் ப்ளே பண்ணும்போது நார்மல் வாரும் ப்ளே பண்ண முடியும். அதாவது நீங்கள் சிடபிள்யூஎல் போடாமல் ஒரு கிளான் இருக்கும்ல, நியூ கிளானோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கிளானோ சிடபிள்யூஎல் போடாமல் இருந்துச்சு அந்த கிளானு அப்படின்னா, நீங்கள் போய்ட்டு அந்த கிளானில் வந்து சிடபிள்யூஎல் டயத்தில் வந்து நார்மல் வார் போடலாம். ஸோ நார்மல் வார் போட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, சிடபிள்யூஎல் டயத்தில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் யாருமே அதை மறந்துடாதீங்க. ஸோ அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறையா நார்மல் வார் ப்ளே பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். அடுத்து வீக்லி டீல்ஸ் அது போனீங்க அப்படின்னா, ஜெம்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து 10 க்ளோரி ஓர் தராங்க. ஸோ வீக்லி அதை கிளைம் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடு மெடல்ஸ் வீக்லி நீங்கள் ப்ளே பண்ணுவீங்கல்ல, அது மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்க, அந்த மெடல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மெடல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஸ்டாரி ஓர், ஷைனி ஓர், க்ளோரி ஓர் எடுக்க முடியும். அது எப்படி ப்ரோ அதிகமாக எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஹையர் கிளான் லீக் இருக்கும்ல, அந்த ரைடு மெடல்ஸில் ஹையர் கிளான் எந்த லீக்கில் இருக்கோ அந்த லீக்கில் போய்ட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா, சாம்பியன் லீக்கு மேலே ப்ளே பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 1000க்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ இந்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இது அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார் போனஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லீக்குக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு மெடல்ஸ் தருவாங்க. ஸோ நான் லெஜண்ட் லீக்கில் இருக்கனால எனக்கு வந்து 1000 ஷைனி வரும், க்ளோரி ஓர் வந்து 54 க்ளோரி ஓரும் தராங்க. ஸோ இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார் போனஸ் யாரெல்லாம் ப்ளே பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ, ஜஸ்ட்டு இதை ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த ஷைனி ஓர், க்ளோரி ஓரும் கிடைக்கும். ஸோ இதையும் ப்ளே பண்ணி எடுத்துக்கோங்க கைஸ். இதில் வந்து ஸ்டாரி ஓர் இருக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவென்ட் பாஸ் போடுறது மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து ஷைனி ஓர், க்ளோரி ஓர் அண்ட் ஸ்டாரி ஓர் கிடைக்கும். ஸோ ஈவென்ட் பாஸ் போட முடியாதவங்க இந்த 3 விஷயம் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு 3 விஷயம், அந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக வார் ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் சிடபிள்யூ டயத்தில் வார் ப்ளே பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடல்ஸ் கொடுத்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக வீக்லி டீல்ஸில் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து 10 க்ளோரி ஓர் தருவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஈவென்ட் பாஸ் போட முடிஞ்சால் ஈவென்ட் பாஸ் போட்டு எடுத்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷனையும் ஆளில் வச்சுக்கோங்க. நிறையா டிப்ஸ் அண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கோட்ஸ் கேமிங் ஐடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. விஷயம் வந்து யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் அவங்களுக்கும் வரும். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். யார் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் அது போக டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 லிங்க்குமே தந்துடுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோட்ஸ் கேமிங் ஐடி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.